ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th பயோபாட்னியில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பற்றி பார்க்குறோம். சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் உள்ள சில 3 மார்க் கொஸ்டின்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம மென்ஷன் பண்ணுறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் அண்ட் எண்டோஸ்பம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் அண்ட் எண்டோஸ்பம் இதோடைய ஃபங்க்ஷன். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் நோட் ஆன் ஸ்போரோபோலினின். இந்த ஸ்போரோபோலினின் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் போலன் கிரைன், இந்த போலன் கிரைன்ஸ் மேலே உள்ள இந்த ஸ்போரோபோலின் கொடுத்து ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு கூட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தேர்டு நம்ம பார்க்குறது என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பி. பொதுவாக அது 5 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. டிஃபைன் பார்த்தினோகார்பி ப்ளஸ் அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் மாத்திரம் தனியாக என்ன செய்யலாம் 3 மார்க்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் ஃபோர்த்து நீங்கள் பார்க்குறது போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இதில் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்னா இப்போ நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும். அதில் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவில் வந்து சீடாக மாறும், ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அது நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸை கூட கேட்கலாம். அதே போல் 1 மார்க் வந்து கண்டிப்பாக அதில் இருந்து எதிர்பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் நீங்கள் பார்க்குறது எம்ப்ரியோ சாக் அண்ட் டைகாட் மோனோகாட் சீட். இது வந்து டயக்ராம். பொதுவாக இந்த டயக்ராம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் லெசனில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டயக்ராம்ஸும் மேக்ஸிமம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் எம்ப்ரியோ சாக், டைகாட் சீட் அண்ட் மோனோகாட் சீட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராம்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து ப்ளஸ் இந்த லெசன் உள்ள எல்லா டயக்ராம்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ் அண்ட் அட்டாபிசம். இதில் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது ஒரு F1 ஜென்ரேஷன் கூட ஹோமோசைக்கஸ் ரெசிசிவ் கிராஸ் பண்ணுறது. அதே பேக் கிராஸுங்கிறது வந்து F1 ஜென்ரேஷன் கூட எய்தர் ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் கிராஸ் பண்ணுறது. அட்டாபிசம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் லெசன் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அட்டாபிசம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அடுத்து ஜெனட்டிக் மேப் யூசஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக் மேப் அண்ட் யூசஸ். சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெனட்டிக் மேப் மட்டும் தனியாக கேட்கலாம், யூசஸ் மட்டும் தனியாக 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இது வந்து டெஃபினிஷன், டிஃபைன், கிராசிங் ஓவர். பொதுவாக கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும்? பேக்கெட்டிங் ஸ்டேஜஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ். மியாசிஸ் 1ல், ப்ரோஃபேஸ் 1ல் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டேஜஸ் தான் இது கிராசிங் ஓவர். இது டெஃபினிஷன் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். மோரலஸ் நம்ம பாயிண்டட் கொஸ்டின்ஸ் வந்து இதில் இடத்துல அதிகமாக இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஃப்ளோ சார்ட் ஆஃப் பிளாய்டி. ஸோ அந்த பிளாய்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம இன்சைட் கொஸ்டின்ஸு. அதேபோல் ஃப்ளோ சார்ட் ஆஃப் பிளாய்டி. பிளாய்டி வச்சு நிறைய 1 மார்க் கூட வரலாம். மோனோ பிளாய்டி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் மோனோசோமி, நல்லிசோமி, அப்போது ட்ரைசோமி, டெட்ராசோமி. ஸோ இதை வச்சு நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கூட என்ன செய்யலாம், அதிகமாக கேட்கலாம். ஸோ அதனால் பிளாய்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃப்ளோ சார்ட் நல்லா படிங்க. அதே போல் சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் எஸ்சிபி. நம்ம லெசன் 4ல் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்சிபி அண்ட் ஆர்கானிசம். பொதுவாக ஆர்கானிசம் பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்சிபி ஆர்கானிசம், ஆல்கியில் சில எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. அதே போல் ஃபங்கியில் சில எக்ஸாம்பிள்ஸு, பாக்டீரியாவில் சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் இது இன்சைட் கொஸ்டின்ஸ் தான். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஸ்ஐபி ப்ளஸ் ஆர்கானிசம் மட்டும் தனியாக என்ன செய்யலாம் 3 மார்க்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. அதே போல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு, ஜிஎம் ஃபுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட அட்வான்டேஜஸ்ஸு ப்ளஸ் அதோட அந்த ஃபுட்டு எடுக்கிறதுனால என்னென்ன ரிஸ்க், இது என்ன செய்யலாம்னு கேட்பாங்க. அடுத்து PBR322 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் டயக்ராம் ஆல்சோ. அந்த டயக்ராம், அந்த கிளாஸ்மேட்டோட டயக்ராம் PBR322. இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் நம்ம இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிங்க, வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய லெசன் 5ல் சில இம்பார்ட்டன்ஸ். லெசன் 5ல் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு 5 ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை 5 ஸ்டார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப மெயினான கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோ ஜெனசிஸ்னா அப்ளிகேஷன் ஆஃப் சொமேட்டிக் எம்ப்ரியோ ஜெனசிஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெஃபினிஷன் ப்ளஸ்
அதோடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடர், அடுத்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் அண்ட் சோமோக்ளோனல் அண்டு கேமிட்டோக்ளோனல். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 5 ஸ்டார் அப்படிங்கிறது. அந்த 5 ஸ்டார் அப்படிங்கிறத 5th லெசனில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் ஆகாது. ஒன்று சொமாட்டிக் எம்ப்ரியோ ஜெனசிஸ், அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீடு, நெக்ஸ்ட் க்ரையோ ப்ரிசர்வேஷன், சோமோக்ளோனல் வேரியேஷன் அண்டு கேமிட்டோக்ளோனல் வேரியேஷன். இந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்க ஒரு கொஸ்டின்ஸு ஷுவராக நம்ம எதிர்பார்க்கலாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அடுத்து அதே லெசனில் நம்ம IPR இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்ஸ் வீல் ஒரு டயக்ராம் வந்து இருக்கும். அந்த பார்த்துருப்போம், பயோ பேட்டன்ட், அந்த பேட்டன்ட்டு காப்பிரைட் அப்படின்னு சொல்லி ஒரு வீல் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 6th லெசனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹேபிட்டட் இருக்கும். நிச்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹேபிட்டட் அண்டு நிச். அதே போல் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ப்ளஸ் சில டைமில் இதில் டெஃபினிஷன் மட்டும் கேட்டிருப்பாங்க, இன்க்ளூடிங் இஸ் அ டயக்ராம். இது 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸு, தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ப்ளஸ் டயக்ராம். அடுத்ததாக சீட் பால். பொதுவாக சீட் பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த சீட் டிஸ்போசல், ஐ திங்க் இஸ் எப்படி அந்த ட்ரீஸை வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறது, அதாவது ரியரிங் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ரியரிங் ஆஃப் இஸ் அ ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு சீட் பால் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் அண்ட் ஃபயர். இதில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. எஃபெக்ட்ஸ், விண்டோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், ஃபயரோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம் செப்பரேட்டாக. நெக்ஸ்ட் வந்து அல்பிடோ எஃபெக்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. அல்பிடோ எஃபெக்ட், அதோட ரியாக்ஷன்ஸ், அல்பிடோ எஃபெக்ட்ஸு. ஃபைனலாக நம்ம பார்க்குறது என்ன, 24th அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபைட்ஸ். பொதுவாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யலாம் 5 மார்க்கில் வந்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்காங்க. அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ், இப்போ கிரேட் ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னா நீரியம் பிளான்ட்டோடைய டயக்ராம், அந்த அனடாமிக்கல் டயக்ராம். ஒரு அடாப்டேஷன்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம யார் ஹைட்ரோ பிளான்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரோவாக என்ன செய்யுங்க, கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அதுவும் நம்ம லெசன் 1 to 6 வரைக்கும் தான் நம்ம போட்டிருக்கோம். அதாவது 10 லெசன்ஸ் உண்டு. அதில் 1 to 6 லெசனில் இருக்கக்கூடிய சில ரெப்ரசன்டேஷன் ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் தேடி வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸை வந்து தரோவாக நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி நம்ம 3rd லெசனில் இந்த ஜெனடிக் மேப் அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ஸை கேட்குறாங்களோ அதே ஃபார்மேட்டில் நம்ம கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கலாம். லெசன் 3rd ஜெனடிக் மேப்பு, இதில் 12th. ஃபைனலாக நம்ம ஒரு 5 ஸ்டார் ஒன்று சொன்னோம்ல, இதை நீங்கள் தரவாக படிச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருந்து கொஸ்டின் ஷேராக வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.